ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை விழுந்தான். இன்றைய தேவனுடைய வார்த்தை விழுந்தான். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக நாம் கேட்போம். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். சங்கீதம் 7:15. இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடி இன்றைக்கு நமக்கு மறைமுகமாக குழி தோண்டுகிறவர்கள், அதாவது வேலை ஸ்தலங்களில் நமக்கு மறைமுகமாக குழி தோண்டலாம். அந்த குழியில் அவர்களே தான் விழுவார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. விசுவாசிங்கள். அதேமாரி நமக்கு தொழிலுக்கு விரோதமாக மறைமுகமாக நமக்கு குழி வெட்டி கொண்டிருப்பார்கள். அந்த குழியிலும் அவர்களே தான் விழுவார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அதே போன்று நாம் பள்ளிகளில், கல்லூரிகளில், இன்னும் குடும்ப வாழ்க்கைகளில், இன்னும் சொந்த பந்தங்களுக்கு இடையில் மறைமுகமாக யார் குழி வெட்டுகிறார்களோ அந்த குழியில் அவர்களே விழுவார்கள் என்று விசுவாசிங்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு அது அப்படியே ஆகும். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. தேவன் நிச்சயமாகவே நமக்கு மறைமுகமாக யார் குழி வெட்டினாலும் அந்த குழியில் அவர்களே விழுவார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக நிதானமாக விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள். தேவ நாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.